டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. இன்றைக்கி நம்ம வைரல் சினிமா ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி இறந்துட்டார். ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி அப்படின்னு சொன்னாலே அப்போ இருக்க 90s காலகட்டத்தில் இயக்குனராக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கனவோட பேக்கை தூக்கிட்டு சென்னை வரவங்க எல்லாருக்குமே ஒரு வீடு இருக்குது, தாய் வீடு இருக்குது அப்படின்னா அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே நல்ல கதைகள் மட்டும் நம்ம எழுதிட்டா போதும், கண்டிப்பாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நமக்கு ஒரு படம் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சவர் ஆர்பி சௌத்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்க தமிழ் சினிமாக்களில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லாருமே சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் கண்டிப்பாக பண்ணவங்களாக இருப்பாங்க. அதுவும் முதல் படம் பண்ணவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்களை கொடுத்த ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் விபத்தில் இறந்தது. இது ஒரு சதியா இல்லை உண்மையாலுமே விபத்து ஆயிடுச்சா அப்படின்ற கோணங்கள்லையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படுது, மக்களோட பார்வைக்கும் இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காகவும். ஸோ இந்த ஒரு தருணத்தில் டூரிங் சினிமா சார்பாக அவருடைய குடும்பத்தினருக்கு ஒரு ஆழ்ந்த வருத்தங்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கருப்பு படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னா, ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ண சொன்னாங்க கருப்பு படத்துக்கு. அது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, 2 வருஷமாக கிட்டத்தட்ட அந்த படத்துக்காக நான் கதை எழுதியிருந்தேன். அப்படி அவங்க தூக்க சொன்ன ஒரு சில போர்ஷன், ஒரு சில வார்த்தைகள், இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு தேவையான ஒரு தீம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள்லாம் தூக்குனா படமே ஃப்ளேவரே மாறுற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சில வருத்தங்கள் இருந்தது, அதையுமே நான் தெரிவித்தேன். ஆனால் ரிவைசிங் கமிட்டி போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதனால அவங்க சொன்ன மாற்றங்களை நான் படத்தில் பண்ணினேன். அதையும் தாண்டி எனக்கு லேட்டராக வந்த சில ஐடியாஸுமே ஷூட் பண்ணி படத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கருப்பு படத்துக்கு ஃபைனலாக யூஏ கொடுத்துருக்காங்க. May 14 படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை தாண்டி நம்ம இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் இப்போ கேரளாவுக்கு கருப்பு ப்ரமோஷனுக்காக போயிருந்தாரு. அப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினார். அதுதான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இந்திரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் தமிழில் நண்பன் முதற்கொண்டு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன வேடங்களில் தான் நடிப்பார். அப்படி சின்ன சின்ன வேடங்கள் நடித்தாலும் அவருடைய மெனக்கடல் அப்படின்றது அந்த படத்தில் பெருசாகவே இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய ஒவ்வொரு படங்களுக்கும் நிறைய கெட்டப்ஸில் வருவார். பார்க்குறக்கு இவர் எல்லாருமே உருவகேலி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எனக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்திரன்ஸ் என்னோட, அதாவது சூரிய போற்று படத்துக்காக நான் நேஷனல் அவார்டு வாங்கும்போது அவர் நடித்த படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்க வந்திருந்தார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவர் கருப்பு படத்தில் நடிக்கிறாரு. அது எனக்கு இன்னுமே பெருமை. அப்படிப்பட்ட இந்திரன்ஸ் இந்த படத்தில் இருக்கிறது, இவர் எப்படிலாம் இந்த பாதையை கடந்து வந்தார் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்லும்போது உண்மையாலுமே அந்த மேடைகளில் இருந்தவங்க மட்டும் இல்லை, கீழே இருந்த ரசிகர்கள் எல்லாருமே நெகிழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சூர்யா அவர்களோட செயலுக்காக. அடுத்ததாக மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம். மஞ்சுமல் பாய்ஸ் படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு எல்லாத்துலேயுமே படம் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. இப்போ இவர் அடுத்ததாக என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தனுஷோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சிவகார்த்திகேயனோட ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நிறைய பேர்கள் அடிபட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் பாலன் தி பாய் அப்படின்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் முடிச்சிட்டாரு. சரி, இப்போ அந்த படத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2026 கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலில் இந்த படம் போட்டு காமிக்கிறதுக்காக தேர்வாயிருக்கு. ஸோ பாலன் தி பாயை எடுத்திருக்க சிதம்பரம் அவர்கள் ஸோ என்ன மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட கதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன பையனோட ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் அம்மா பையனுக்கு உள்ள அந்த ஒரு சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை போராட்டம், இது எல்லாமே கலந்த ஒரு படமாக தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதனுடைய டீசரோ ட்ரெய்லரோ அதுக்கப்புறம் எந்த ஒரு முன்னோட்டமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ படம் நேராக ஃபெஸ்டிவலுக்கு போகுது. அதுக்கப்புறமே தான் என்னெல்லாம் தெரிய வரப்போகுது. இது தியேட்டருக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளேயுமே படம் பார்த்தவங்க எல்லாமே இதை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கேன்ஸ் வரைக்குமே அது தேர்வாக இருக்குது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீமுக்குமே நம்மளோட சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலா ரொம்ப நாளாக இப்போ நியூஸ்களில் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமே நிறைய ஒரு ப்ராப்ளமை சந்திச்சார். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை பற்றி என்ன தான் விமர்சனம் பண்ணாலும் நான் செய்யக்கூடிய கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு போல். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிறுமிக்கு உடல்நல குறைவாக அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இருந்தது. ஒரு சிறிய தொகை இல்லை. ஸோ அவரால் முடிஞ்ச தொகையை கொடுத்து அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செயல் சமூக
அக்கறையோட அவர் செஞ்சனால எல்லாருமே அவருக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம டூரிங் சினிமா சார்பாக வந்து அவருக்கு ஒரு பாராட்டுகளை வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து எல்லாருமே வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறனால நிறைய விமர்சனங்களும் வந்து இருக்கு. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு தோண்டு போகாம மறுபடியும் மீண்டெழுந்து வரதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அதுக்கு நம்ம கை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து வேற யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். விஷ்ணுவர்தன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னது தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு அசோகா படத்தில் வந்துட்டு அஜித் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா கேமியோ வந்து பண்ணியிருந்தாரு. அதில் இவர் அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு விஷ்ணுவர்தன் அவர்கள். அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் பெருசாக பேசிக்கல. ஆனால் அஜித் சார் நோட் பண்ணியிருக்காரு. அதுவுமே வந்து எனக்கு தெரியல. பட் ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் வந்து பில்லா படத்துக்காக மீட் பண்ணோம். இதுக்கிடையில் வந்து பாருங்கள், நான் குறும்பு படம் பண்ணிட்டேன், அறிந்தும் அறியாமலும் பண்ணிட்டேன், பட்டியல் படம் வந்து பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமே அஜித் சார் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களை அஜித் சார் மீட் பண்ணுங்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இவ்வளோ ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அசோசியேட்டாக அதில் ஒர்க் பண்ணோம், அதில் யாராவது ஞாபகம் வச்சுருப்பாங்களா, மறந்துருப்பாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு நான் போனேன். பட் அவர் ஞாபகம் வச்சு அதை பேசினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அஜித் சார் கூப்பிட்டு நீங்கள் நல்லா படம் பண்ணுறீங்க, உங்களோட படங்கள்லாம் நான் வாட்ச் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அஜித் சார் கூப்பிடும்போது என்கிட்ட அஜித் சாருக்கான எந்த கதையுமேலாம் வந்து கிடையாது. நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது கதை இருக்கான்னு கேட்டார். சார் என்கிட்ட எந்த கதையுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அஜித் சார் தான் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ இந்த பில்லா படத்தை நம்ம பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆல்ரெடி ஹிந்தியில், தமிழில் இந்த மாதிரிலாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த படத்தை ரீமேக் பண்ணுமா அப்படின்னு மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அஜித் ரசிகரால் வந்து ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த படம் மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா காலம் கடந்து இப்போ வரைக்குமே வந்து ரீரிலீஸ் அப்படின்னா வந்து பில்லாவை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வர அளவுக்கு அந்த படம் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதுக்கு எவ்வளோலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு எந்த பிளானுமே பண்ணல. அப்படி போகிற போக்கில் வந்துட்டு பில்லா படம் பண்ணலாமா அப்படிங்கும்போது நான் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிட்டு இருக்க செய்யோன் படம். இந்த படம் வந்து மதுரையை சுற்றி சுற்றுவட்டாரங்களை இப்போ வந்து படங்களாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் போர்ஷன் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஷெடியூலில் தான் வந்துட்டு படத்தோட மொத்த டீமுமே வந்து நடிக்க இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த படத்தினுடைய ஹீரோயினாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியஸ்ரீ போர்ஷே அவங்க தான் வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்க. கிங்டம் படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அவங்க ஒரு போஸ்டரை வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மதுரை பொண்ணு லுக்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த விருமாண்டி தேவருக்கும் முருகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதையும் தாண்டி கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்றனால இந்த எனக்கு உண்டான இந்த காமெடி, அதுக்கப்புறம் கிராமத்து சம்மந்தப்பட்ட சில போர்ஷன்ஸ் எல்லாமே உள்ளடக்கிய படமாக தான் சேயோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, படத்துடைய கதாநாயகியும் வந்து உள்ள வந்துட்டாங்க. இதுக்கப்புறமே தான் மற்ற எல்லா நடிகர்களும் படத்துக்குள்ள வராருன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா சேயோன் படம் எப்படி வருது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு நம்ம வந்து ஒரு விஷஸ் வந்து சொல்லிக்குவோம், பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வயல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அடுதல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.